highway is supposed to be a very accident prone area called Topur Forest Reserve. ஒரு ரோட பார்த்து இந்தியாவே மிரளுது அப்படி. கேரள மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களையும் பெங்களூரு மற்றும் வட மாநிலங்களையும் இணைக்கும் பிரதான தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒன்று இந்த தோப்பூர் connect Kerala and Bangalore. கிலோமீட்டர் மலைப்பாதையை 6 kilometers across the forest reserve. பகுதி அதாவது இது மிக மிக அதிகமாக விபத்து நடக்கும் பகுதி. இந்த இடத்தோட பேர் தோப்பூர் வனத்துறை. சார் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாரு. அதிலிருந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிகிறதுக்காக இங்கிலீஷில் பேசுகிறாரு. இன்னும் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரோடு கேரளாவையும் பெங்களூரையும் இணைக்குது. இது 6 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சேலத்தில் தருமபுரியில் இருந்து சேலம் நோக்கி செல்லும் சாலை வளைவுகள் மிகுந்ததாகவும் தாழ்வாகவும் உள்ளது. இதன் விளைவாக இதுவரை 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு யவனாக மாறியுள்ளது. 200 people died as of now. Not very strong. That is too strong. Are they angry with me? They're not angry with me. They're happy that at least I come here to understand what they are, how they've been here. They were 98,000 years they've been here. So many of them. They've come. I'm going to say, Mother Earth, please forgive mankind for doing harm to you in so many different ways, to all the plants and the fauna and the animals here. Please forgive mankind for using it in a very harsh way. Please forgive each and every one of us. We humbly ask God to be with you. I understand you're very high level beings. You don't have to have our communication with us. I thank you for coming, all of you. I thank you very much for coming. Please forgive me. Please forgive mankind for all the wrong we have done. Let God's blessing be with you and everybody else. Let Mother Nature, the soul of Mother Earth, be with you. Oh, this is the soul of Mother Earth. She has brought all these people down here. She's brought all these entities down here. Mother Earth is involved in this. We have done so much harm to Mother Earth. Mother is not very happy. We are not living like people with love and compassion, kindness. We are all here to kill somebody or take their land or steal something from these people. So Mother Earth, please forgive mankind. I cannot elevate any one of them. This part of Mother Earth, they are here, so we ask forgiveness. I'm going to do whatever I can. So all of you close your eyes. இந்த இடத்துல 200க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கிறாங்க இது வரைக்கும். இது கொஞ்சம் நஞ்ச சக்தி வாய்ந்ததாக தெரியல. இந்த இடம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இவங்கெல்லாம் என் மேலே கோபமாக இருக்காங்களா அப்படின்னு அங்கே இருக்கிற என்டிட்டிஸை பார்த்து கேட்குறாரு. இல்லை, அவங்க என் மேலே கோபமாக இல்லை, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. எதுக்காகன்னா, அட்லீஸ்ட் நானாவது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். அவங்க யார், அவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு என் மேலே சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க இங்கே 98,000 வருஷமாக இங்கே தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை, ரொம்ப நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பூமி தாயே, உங்களுக்கான சேதத்தை நாங்கள் பண்ணதுனால தயவு செய்து என்னையும் மனித குலத்தையும் மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிற செடி கொடிகளுக்கும் மிருகங்களுக்கும் நாங்கள் நிறைய தவறு செஞ்சுருக்கோம். அதுக்காக தயவு செய்து மனித குலத்தை மன்னிச்சிருங்க. நாங்கள் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கோம். எங்கள் ஒருத்தரையும் நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்கள் இறைவன் உங்களுடன் இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் மிக மிக உயர்நிலை உயிரினங்களாக இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. நீங்கள் என் கூட தொடர்பு கொண்டு பேசணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே வந்ததுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தயவு செய்து மனித குலத்தையும் மன்னித்து விடுங்க. நாங்கள் உங்களுக்கு செஞ்ச அனைத்து தவறுகளுக்காகவும் தயவு செய்து மனித குலத்தை மன்னித்து விடுங்கள். கடவுளோட ஆசீர்வாதம் உங்ககிட்டையும் உங்கள் கூட இருக்கிற எல்லார்கிட்டையும் இருக்கட்டும். இயற்கை அன்னையும் பூமி தாயோட ஆன்மாவும் உங்களோடு இருக்கட்டும். இதுதான் பூமி தாயோட ஆன்மா. அவங்க தான் இங்கே எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த என்டிட்டிஸ் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தது பூமி தாய் தான். பூமி தாய்க்கு தான் இதில் ஈடுபாடு இருக்குது. நாம் பூமி தாய்க்கு ரொம்ப ரொம்ப தீங்கு இழைச்சிருக்கோம். பூமி தாய் நம்ம மேலே சந்தோஷமாக இல்லை. நாம் சாதாரண மக்கள் மாதிரி அன்பு, இரக்கம், கருணையோடு நாம் இல்லை.
நாம் இந்த இடத்துல யாரை கொல்லலாம், யாரோட நிலத்தை திருடிக்கலாம், யார்கிட்டேருந்து எதை திருடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த இடத்துல இருந்திருக்கோம். பூமி தாயே, தயவு செய்து மனித குலத்தை மன்னித்து விடுங்கள். இங்கே இருக்கிற யாரையுமே என்னால் உயர்த்த முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பூமி தாயோட ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. அதனால் நாம் இந்த இடத்துல அவங்கக்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க போகிறோம். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. Put a wand in the Ajna Chakra and say, Mother Earth, please forgive mankind for all of the wrongdoing that we have knowingly, unknowingly committed in this lifetime or many lifetimes before this. To bless them and ask forgiveness for whatever we may have knowingly or unknowingly committed this lifetime and lifetime before this. They have gone now. They promised they will not do any more damage to mankind. We could not elevate. They are the owners of Mother Earth. They are not just natives, they are owners of Mother Earth. The first time I'm seeing them coming because they're very angry, they're causing a lot of accidents here. They promise, let's see whether there'll be any accident. If there's an accident, it's going to be the fault of the people. எல்லாரும் வாண்ட உங்களோட ஆஜ்னா சக்கராக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. பூமி தாயே, மனித குலத்தை தெரிந்தும் தெரியாமலும் இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் நாங்கள் செய்த அனைத்து தவறுகளுக்காகவும் உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நான் இப்போது இவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன். நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் செஞ்ச அனைத்து தவறுகளுக்காகவும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்க போகிறேன். இப்போ அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க நம்மளுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல எந்த ஒரு சேதத்தையும் மனித குலத்துக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரையும் நம்மளால் உயர்த்த முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் மதர் எர்த், அதாவது பூமி தாயோட ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பூமி தாய்க்கு சொந்தமானவங்க. இதுதான் முதல் தடவை நான் அவங்க வர்றதை பார்க்குறேன். அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அந்த கோபத்தினால தான் அவங்க இந்த இடத்துல அதிகமான விபத்துகளை உண்டாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க சத்தியம் பண்ணிட்டாங்க. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விபத்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா அது இந்த மக்களோட தவறுகளால் தான் நடக்குமே தவிர அவங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு விபத்தையும் இங்கே நடக்க விட அவங்களால இந்த இடத்துல இதுக்கு மேலே எந்த ஒரு விபத்தும் நடக்காது. நன்றி நன்றி நன்றி. The vehicles, they are not going to cause any accident.